ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் நம் மத்தியிலே காணப்படுகிறது. எப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்? இந்த அடிமைத்தனத்தை விட்டு நான் எப்போ வெளியே வருவேன்? கடன் என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், விசாசினால் வருகிற கிரியினால் வருகிற போராட்டத்தினால் வருகிற மனக்குழப்பங்கள், இப்படி அநேக காரியங்களிலே ஒரு மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு, ஒரு சந்தோஷம் இல்லாதபடிக்கு எப்போது இந்த காரியத்திலிருந்து வெளியே வருவோம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகிழ்ச்சியான முடிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். மகனே மகளே, ஒரு மகிழ்ச்சியான முடிவு உனக்கு கடந்து வருகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 105 அதிகாரம் 37 வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே பார்க்கிறோம், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்ததை பார்க்கிறோம். தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். அவர்கள் வெளியே அழைத்து வரும்படியாக மோசேயும் ஆரோனையும் ஆண்டவர் நியமித்திருந்தார். எத்தனையோ வாதைகள் வந்த போதிலும் அவனுடைய மனம் இலகி போகவில்லை. அவனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். ஒரு நாள் வந்தது, அந்த தேசத்தை விட்டு வெளியே போகும்படியாக. அவர்கள் வேறு இவ்வளோ நாள் உழைத்ததுக்குரிய பலனாக வெள்ளியையும் பொன்னையும் தேவன் அவர்களிடத்தில் வாங்க சொன்னார். வெள்ளியும் பொன்னையும் வாங்கி கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட, ஒரு முடிவோடு கூட கானான் தேசத்தை நோக்கி அங்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அதிலும் பார்க்கிறோம், அவங்க கோத்திரங்கள் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களில் தோல்விகளையே சந்தித்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய பிரச்சனை மாறவே இல்லையே, அந்த பிரச்சனைக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த பிரச்சனை என்னை விட்டு போக முடியலை. குடிக்கிறவங்க பார்த்து சொல்லும்போது நானும் விட்டுன்னு தான் சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாவத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன அந்த பாவத்தில் தான் மீண்டும் மீண்டும் நான் விழுகிறவர்களாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படி அநேக காரியங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அடிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு தேவன் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்தை விட்டு, அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஏன்னா தேவன் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தது போல, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எந்தெந்த காரியம் உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, அடிமைப்படுத்துகிறதோ, அந்த காரியத்திலாம் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் அநேக காரியங்களை நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். அந்த புலம்புகிற காரியத்திலே தேவன் மகிமையான காரியத்தை செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் நீ பலவீனப்பட்டு காணப்படலாம். நீ பலவீன நல்ல பலவான்னு சொல்லுகிறவ உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். கோத்திரங்கள் ஒருவனாயினும் பலவீனப்பட்டவன் அல்ல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே பலவீனப்பட்டவர்களை அவர் தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறபடியினாலே ஒரு மகிழ்ச்சியான முடிவை கொடுத்து உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். வெறுமையாக இருக்கிறவன் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்ற உதவி செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனவனாக இருந்தாலும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்படியாக அவர் உறவினர்களே அவர்களுக்கு வந்து கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான முடிவை கொடுத்தது போல, இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியான முடிவு கடந்து வருகிறது. ஆண்டவர் யார் யாரை உனக்கு உதவி செய்யும்படியாக நியமித்திருக்கிறாரோ அவர்கள் இந்த நாளில் உனக்கு உதவி செய்து உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் மாற பண்ண போகிறாங்க.
கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி கடந்து வரட்டும். இந்த நாளிலே தகப்பனே, இந்த பிரச்சனைகளை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. கடன் பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, ஆண்டவரே, குழப்பத்தோடு, ஆண்டவரே, இந்த நாட்களில் வேலைகளோடு கூட தகப்பனே அப்பா இருக்கிற எல்லா அடிமைத்தன வாழ்க்கையும் இன்றோடு முடிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளில் மகிழ்ச்சியின் இடைக்கட்டினால் இவர்களை இடைக்கட்டி நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலே பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறாய்சப்பா. இந்த நாளிலே நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்குச்சுன்னு வார்த்தையின்படி பயங்கரமான காரியங்களை செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.